Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல chilli chapathi with vegetables பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க first time பார்க்கறீங்கன்னா அப்படியே subscribe பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா இருக்க போகுது. ஓகே फ्रेंड्स, இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். நம்ம சேனல்ல இது போல நிறைய இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸ் இருக்கு. கட்டாயம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க and ஸ்டோரிஸ் கூட இருக்குது. இதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை நீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு எல்லா மிக்சட் வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை வந்து ஸ்டீம் பண்ணணும். ஆவியில் வேக வச்சா தான் வந்து ரொம்ப அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து குக்கரில் 1 விசில் 2 விசில் வச்சிங்க அப்படின்னா அது வந்து கலர் வந்து ஃபேட் ஆயிரும். அதே கலரில் உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸ் அந்த சில்லி சப்பாத்தியில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆவியில் வந்து உப்பு கொஞ்சமாக தூவி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஸ்டீம் பண்ணணும். இப்போ நம்ம சப்பாத்தியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி வந்து இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு சென்டராக வந்து ஒரு ஸ்லிட் பண்ணிவிட்டு சிசரை வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக அது மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். சைட் பை சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸுமே ஸ்டீம் பண்ணி ரெடியாக இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. பச்சை மிளகாவை இது மாதிரி ஒல்லியாக நீங்கள் கட் பண்ணணும். போக 2 தக்காளியை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இது எல்லாத்துக்கூடையுமே வந்து நான் ஒரு 4-5 முந்திரி வந்து சேர்க்க போகிறேன். அண்ட் பன்னீருமே லாஸ்ட்டில் வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறோம். அதுதான் அந்த ரெசிபியோட ஹைலைட். இது வந்து ப்ரோட்டீன் ரிச் ரெசிபிங்க. எல்லாருமே கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதில் யூஸ் பண்ண எல்லாமே வந்து அவ்வளோ நல்லது உங்கள் ஹெல்த்துக்கு. இது வந்து கம்ப்ளீட்லி நான் பட்டரில் சேர்ப்பேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டர் ஹீட் ஆனதும் இதில் வந்து கேஷ்யூஸ் போட்டு நான் சாட்டே பண்ணிவிட்டு கூடவே வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கூடவே நம்ம அரைச்சோம் இல்லையா 2 தக்காளி அதை வந்து சேர்த்துக்கிறேன். 2 பெரிய தக்காளி தான் நான் அரைச்சிருக்கிறேன். நீங்கள் தேவைன்னா கூட ஒன்று அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் சேர்க்குறேன். அதுக்கடுத்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், ஜீரகப்பொடி, அப்புறமா கரம் மசாலா பொடி. இது 4மே வந்து நம்ம சேர்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், நல்லா வதங்கணும். இல்லை வந்து கூட 2 தக்காளி கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 தக்காளிக்கு வந்து 3 சப்பாத்தி வந்து கரெக்டாக வரும். அதுதான் அளவு. இப்போ நான் நல்லா அதை வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து அதை வந்து கிண்டி விடணும். ஏன் அப்படின்னா எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாஃப்டாக வெந்திருக்கும் இல்லையா, அது வந்து பிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு சப்பாத்தி வந்து சேர்த்துக்கலாம். சப்பாத்தி வந்து ஆல்ரெடி நம்ம எதுக்காக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்படின்னா தான் நம்ம இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொத்தி விட தேவையில்லை, வெஜிடபிள்ஸுமே உடையாமல் இருக்கும். இப்போ நம்ம இதை மெதுவாக வந்து டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து இப்போ நம்ம பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பொட்டேட்டோ நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் ஸ்டார்ச் இருக்கும். ஸோ நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உப்பு வந்து பத்தலை அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் போடலாம். பெப்பர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை வந்து தூவி மிக்ஸ் பண்ணுறேன். ஃபைனலி வந்து நம்ம சாம்பார் மேற்பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் செய்கிறதுக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பாய். மறக்காமல் டைம் கிடைக்கும்போது நம்ம சேனலில் உள்ள மற்ற ரெசிபீஸ் அண்ட் ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்லேருந்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.